வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். வெளியான நற்செய்தி. வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் நிதி அமைச்சு எடுக்கவுள்ள முடிவு. நாட்டில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் பிரதமர் எடுத்துள்ள தீர்மானம். எகிரும் தங்க விலையால் கவலையில் மக்கள். மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. முட்டை கோழி இறைச்சி விலை குறைப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. யாழில் பெண் ஒருவரின் மோசமான செயல், போலீசார் அதிரடி. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு கொட்டாஞ்சேனை பெனடிக் மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று இரவு 7:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களில் ஒருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். 43 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய குழுவை கண்டுபிடிக்க 4 போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சில்லறை சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு முட்டையின் விலை 30 ரூபாய்க்கும் குறைவடைந்துள்ளதாக கோழிப்பண்ணை சம்பந்தமான உற்பத்தி வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை பல்பொருள் அங்காடி சந்தைகளில் 1 கிலோ கோழியின் விலை 750 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரை உள்ளது. அத்துடன் ஏனைய சில்லறை விற்பனை நிலையங்களில் கோழி இறைச்சி 900 ரூபாயாக குறைந்துள்ளதாகவும், தோல் நீக்கப்பட்ட கோழி இறைச்சி 1000 ரூபாய் முதல் 1100 வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கோழி உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். இலங்கை மத்திய வங்கியில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டு 3ஆம் தரப்பிலிருந்து வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளது. அத்துடன் மத்திய வங்கி 3ஆம் தரப்பு தளங்களில் வேலை வாய்ப்புகளை இடுகையிடுவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்து அதிகாரப்பூர்வ வேலை வாய்ப்புகளும் அதன் வலைதளம் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக சேவையில் மாத்திரமே கிடைக்கும் என்றும் மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை மோசடிகளை தவிர்க்க இந்த அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலம் வேலை இடுகைகளை சரிபார்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தை கடந்த சில மாதங்களாக வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவில் தங்கம் விலையானது வரலாறு காணாத அளவு உச்சம் தொட்டுள்ளது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வந்த நிலையில் பிப்ரவரி 5ஆம் தேதி வரலாற்றில் முதல் முறையாக சவரனுக்கு ரூ.63,000 என்ற விலையை தாண்டியது. சென்னையில் கடந்த சனிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.120 உயர்ந்து ரூ.63,560க்கும், கிராமுக்கு ரூ.15 உயர்ந்து ரூ.7,945க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூ.35ம், சவரனுக்கு ரூ.280ம் உயர்ந்து ஒரு சவரன் ரூ.63,840க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.200 உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ரூ.52,680க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரபல பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படாவிட்டால் மாணவர்கள் குறைவாக உள்ள பாடசாலைகள் மூடப்படுவதை தவிர்க்க முடியாது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் தொழிற்சங்க ஒன்றியத்திற்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்தமை தொடர்பான தகவல்களை முன்வைத்து அரசு பாடசாலைகளில் மாணவர் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருவது தொடர்பான உண்மைகளையும் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒரு வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கையை 35க்கும் குறைவாக வைத்திருக்கும் யோசனையை பரிசீலித்து வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் சங்கத்திற்கு அறிவித்துள்ளார். அத்துடன் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை 35ஆக கட்டுப்படுத்தும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லாது என்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன.
நீண்ட காலமாக சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த பெண்ணொருவர் 27 போத்தல்கள் மதுபானத்துடன் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவராவார். இவர் கால்போத்தல் மதுபானத்தை ரூபாய் 1000க்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசாரால் தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லிட்ரோ நிறுவனம் எரிவாயு விலை திருத்தத்திற்காக சமர்ப்பித்த பரிந்துரை தொடர்பான நிலைப்பாடு இன்று அறிவிக்கப்படும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக பரிந்துரைகளை லிட்ரோ நிறுவனம் நிதி அமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தது. அதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் விலை திருத்தம் தொடர்பாக நிலைப்பாட்டை நிதி அமைச்சு இன்று வெளியிடவுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் லிட்ரோ திருத்தத்திற்கு ஏற்ப புதிய விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று லாஃப் நிறுவனமும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் 3,40,000 இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான வேலை திட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நிகழ்வில் உரையாற்றிய பணியகத்தின் பொது மேலாளர் டிடிபி சேனாநாயக்க 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளார். இதேவேளை 2024ஆம் ஆண்டில் சுமார் 3,14,000 இலங்கையர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அந்த ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்புதலில் 6.51 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற தொழிலாளர்களில் 65% பேர் தொழில்முறை வேலைகளுக்கும் 35% பேர் குறைந்தபட்ச தொழில்முறை வேலைக்கும் சென்றதாகவும் பொது மேலாளர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு பின்னணியில் இவ்வருடம் 75% தொழிலாளர்களே தொழில்முறை வேலைகளுக்கும் 25% தொழிலாளர்களே குறைந்தபட்ச தொழில்முறை வேலைக்கும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி குவைட்டுக்கு 84,000 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 55,000 பேரும், சவுதி அரேபியாவுக்கு 52,000 பேரும் அனுப்ப எதிர்பார்க்கப்படுவதாகவும் டிடிபி சேனாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் 15,900 இஸ்ரேலிய வேலைகள், ஜப்பானில் 9,000 வேலைகள் மற்றும் 8,000 தொழிலாளர்களை தென்கொரியாவிற்கு அனுப்பவும் நேரடியாக பரிந்துரைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தொடர்ந்தும் கூறியுள்ளார். கடந்த வருடம் நவம்பர் 26ஆம் திகதி முதல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்யும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விடுத்துள்ளது. இதன்படி சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று அம்பாறை மாவட்டத்தில் 7,657 ஏக்கர் நிலத்திற்கான 8,705 விவசாயிகளின் கணக்குகளில் ரூபாய் 122 மில்லியன் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. அத்தோடு மேலும் பல பிரதேசங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதோடு புலனறுவை மாவட்டத்தில் 6,239 விவசாயிகளுக்கு 9,067.40 ஏக்கருக்கு ரூபாய் 114 மில்லியன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்ட விவசாயிகளின் கணக்குகளில் பயிர் சேத நிதியை வரவு வைக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன்படி சேதமடைந்த 4,324 ஏக்கர் பயிர்களுக்கு 3,272 விவசாயிகளின் கணக்குகளில் 70 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது. விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். வெளியான நற்செய்தி. வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் நிதி அமைச்சு எடுக்கவுள்ள முடிவு. நாட்டில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் பிரதமர் எடுத்துள்ள தீர்மானம்.
எகிரும் தங்க விலையால் கவலையில் மக்கள். மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. முட்டை, கோழி இறைச்சி விலை குறைப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. யாழில் பெண் ஒருவரின் மோசமான செயல், போலீசார் அதிரடி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.